இங்கே பாருங்களேங்க, எங்கள் தெருவில் எவ்வளோ நல்லவங்க இருக்காங்கன்ட்டு. உலகத்தில் நல்லவங்கள தேடி கண்டுபிடிக்கணும்னா இங்கே தான் கண்டுபிடிக்கணும்னா பார்த்துக்கோங்களேன். அங்கே ஒரு தோட்டம் இருக்கா, தோட்டத்து பக்கத்தில் பாருங்க ஒரு பில்டிங் ஒரு காலி கிரவுண்ட் இருக்கா, அதுக்குள்ளே ஒரு பக்கெட் கிடக்குதா. அந்த பக்கெட் எது உள்ளது தெரியுமா? மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதுங்க. எவ்வளோ நல்லவங்கன்னு பாருங்களேன். மாட்டுக்கு தண்ணி எங்கே வைப்போன்னா அந்த எத்தாப்புல கொஞ்சம் குப்பை மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த காளி கிரண்டோட வாசலில் அங்கே வைப்பாங்க. பக்கத்து வீட்டில் பக்கெட் வைப்பாங்க. எப்போ பாரு அந்த குப்பைக்காரங்க தூக்கிட்டு தூக்கிட்டு ஓடிடுவாங்க. குப்பை பொறுக்க வருவாங்கள்ல, அவங்க எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. அப்புறம் இவங்க கேமரா மாட்டி வச்சுருந்தாங்களா, வரவங்கள சத்தம் போட்டாங்க. அந்த பக்கெட் அங்கேயே இருந்ததா, எல்லோரும் களி தண்ணி கொண்டு போய் ஊற்றுவாங்க. மாடுங்க வந்து சாப்பிட்டுட்டு போவோம். அவர் வந்து சொல்லி சொல்லி பார்த்தாரு, அது காலி கிரவுண்டு தானே, அது சும்மா தானே இருக்குது இடம் வெளியில், அதுவும் உள்ளே வைக்கல, வெளியில் தான் வச்சாங்க. உடனே அவர் வந்து சொல்லி பார்த்தாரு, கேட்கலையா, தூக்கி உள்ளே எரிஞ்சிட்டாருங்க. எவ்வளோ நல்ல மனசு பாருங்களேன். மாடு தினமும் வந்து அதை எட்டி எட்டி பார்த்துட்டு போகுதா, கஷ்டமாக இருந்தது. அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி நான் மொக்க வாங்கினதை கேளுங்களேன். நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட மிச்சம் இது சாப்பாடு இருந்தாலோ எஸ்ஸாக இருந்தாலோ எடுத்துன்னு போயிட்டு வைப்பேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது. மண்டபம்னா கல்யாண மண்டபம் இல்லைங்க, கோயில் மண்டபம். கோயிலில் ஏதாவது ஃபங்க்ஷனு, அவங்க அந்த பக்கம் வச்சுருக்காங்க கோயில், அதோட மண்டபம் இது. அந்த கோயிலுக்கு போகிறவங்க ஃபங்க்ஷனு ஏதாவது நடத்துகிறாங்கன்னா இங்கே வைப்பாங்க. பூஜை அமாவாசை அந்த மாதிரி நடந்ததுன்னா நடத்துவாங்க. மிச்ச நேரம்லாம் பூட்டி தான் கிடக்கும். எப்போலாம் அங்கே ஆள் இருக்க மாட்டாங்க, பூட்டி தான் கிடக்குமா. நான் உடனே என்ன பண்ணுவேன், அங்கே கொண்டு போய் சாப்பாடு வைப்பேன் அந்த நாய்ங்களுக்கு. உடனே ஒரு நாள் என்ன பண்ணாங்க, 3 நாள் ஏதோ ஒரு பூஜை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திறந்து வச்சுருந்தாங்களா, அப்போ வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யாகம் மாதிரி வளர்த்திக்கிட்டு இருந்தாங்க. உடனே வரவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் இல்லையா, அங்கே போய் வைக்கிறதுக்கு காரெல்லாம் நிறைய நின்றுதேன்னு சொல்லிட்டு, இந்த இங்கே ஒரு சும்மா ஒரு ரூம் மாதிரி இருக்குது பாருங்க, படிக்கிட்டு அந்த குப்பை பக்கத்தில். சரி அவ்வளோ தூரம் வைக்க வேண்டாமேன்னு இங்கனுக்குள்ளே கொண்டு போய் வச்சேன். மழை வேறு பெஞ்சுதா, அந்த திண்டில் வச்சேங்க. உடனே அவர் வந்தார். வந்து என்கிட்ட என்ன சொன்னார், 2 நாள் வச்சேன் பார்க்கல, அவளுக்கு 3ஆம் நாள் பார்த்துட்டாரு. இதுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் மாடு வந்து சாப்பிட்ருங்க அதை மிச்சத்தை. மிச்சம் விழுந்தால் அது சாப்பிட்றோம், இல்லாட்டினா இதுங்களே சாப்பிட்டுட்டு போயிடுங்க. வெறும் படிக்கட்டு தானே, குப்பை மேடு தானே. அவர் உடனே என்னை கூப்பிட்டு சொன்னாருமா, சாப்பாடு நீங்களா வைக்கிறீங்கன்னு கேட்டார். ஆமாண்ணா, பாவமாக இருந்தது இந்த நாய்ங்களுக்கு வச்சேன்னு. உடனே அவர் சொன்னார், இனிமேலாம் இங்கே வைக்காதீங்கம்மா, நாங்கள் வந்து இது எங்கள் தோட்டம் கிடையாது, வாட்ச்மேன் வேலை தான் பார்க்குறோம், ஓனர் பார்த்தா சத்தம் போடுவார், நீங்கள் இனிமேல் சோறெல்லாம் இங்கே வைக்காதீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அந்த மண்டபத்துக்கு கடாண்டு தான் நான் வைப்பேன், அங்கே ஃபங்க்ஷன் நடக்குதே நீங்கள் வச்சுட்டேன், சரி வைக்கலை அப்படி சொன்னாங்க. உடனே சரிம்மா, இப்போ என்னோடதுன்னா பரவாயில்லம்மா, அது நான் வந்து வாட்ச்மேன் வேலை பார்க்குறேன் அப்படின்னாரு. பரவாயில்ல நல்ல மனுஷன் தானே, அவர் பாவம் வேலை செய்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டேங்க. காலியாக அந்த இது ரூம் பூட்டி தான் கிடக்கும். அது ஒரு மோட்ரு ரூம் மாதிரி, ரோட்டில் தான் வைக்கிறோம், ரோட்டில் படிக்கட்டுருக்கு, அதில் தான் வைக்கிறோம். அதுக்கு வந்து சொன்னாரா, நான் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. அப்புறமா என்ன பண்ணேன், சாப்பாடு அங்கே கொண்டு போய் வச்சுருவேன். அப்படி வைக்கிறதா இருந்தாலும் அந்த அட்டையில் எதுலையாவது வச்சுட்டு அதை எடுத்து தூக்கி போட்டு வந்துடுவேன். அங்கேயும் அப்படி தான் வைப்பேன், கீழே எப்படி மண்ணில் வைக்க முடியும். அப்படி வச்சுட்டு வந்தேன்னா பயங்கர வெயில் இல்லை, நம்மளாலே 5 நிமிஷம் கூட தாங்க முடியலை. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி தவிச்சிக்கிட்டே இருக்கா. இந்த நாய்ங்களாம் கொஞ்சம் அல்லாடிச்சு, ரொம்ப நாயெல்லாம் கிடையாதுங்க, ஒரு 4 5 இருக்குதுங்க, அவ்வளோதான். அங்கிட்டு போகுங்க, எப்போவாது இந்த பக்கமாக நடந்து வருங்க, வந்து தண்ணி குடிக்குங்களா. நான் உடனே என்ன செஞ்சேன், இங்கே எங்கள் வீட்டு வாசலில் வச்சா கார் வெளியே எடுப்பாங்க, இடைஞ்சலாக இருக்கும். அதுக்காண்டி நான் என்ன பண்ணேன், ஒரு டப்பாவை 2ஆக கட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய், சோறு தானே வைக்கக்கூடாதுன்னாரு, தண்ணிக்கு என்ன பண்ணும், நல்ல தண்ணி தானே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அங்கனுக்குள்ளே வச்சுட்டு வந்தேங்க. அந்த படிக்கட்டு கீழே இங்கிட்டலாம் வச்சா தள்ளி கிள்ளி விட்டுருவாங்க, அங்கனுக்குள்ளே வச்சா கல் வச்சு அணை கொடுத்து வச்சுட்டு வந்தேங்க. அவர் மனுஷன் காலையில் வந்தார். வந்த உடனே அந்த நாய்ங்க வெளியில் காருக்கடியில் தாங்க படுக்குது. உடனே கல்லை கொண்டு எரிஞ்சு எல்லாத்தையும் பற்றிக்கிட்டு இருந்தார். உள்ளே தோட்டத்துக்குள்ளே போனால் பரவாயில்ல, காம்பவுண்ட் வால் கட்டி கதவெல்லாம் போட்டு எப்படி சிக்குன்னு வச்சுருக்காங்க பாருங்கள். ரோட்டில் யாரோ ஒருத்தவங்க கார் நிப்பாட்டி இருக்கிறாங்க, அம்மா பெரிய கார் நிப்பாட்டி இருக்குது, அந்த ஆளுக்கு அது கண்ணு தெரில, அதுக்கு அடியில் கிடந்தது நாய் தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே என்ன பண்ணார், அதுங்களெல்லாம் முடிக்கி விட்டுட்டு இருந்தாரா. நான் வாசலில் நின்றுட்டு இருந்தேன் காலையில் 6 மணிக்கு. அப்புறமா பார்த்துட்டார் அந்த டப்பாவை. நான் ஒரு ஓரமாக தான் வச்சேன், எனக்கு நாயை முடுக்கும் போதே பக்குன்னு செய்யாடா என்ன சொல்ல போகிறாருன்னு. உடனே யார் இங்கே கொண்டு வந்து தண்ணியை வச்சது, எங்க நல்ல தண்ணி தாங்க வச்சேன், அது நாய் குடிக்கட்டுமேன்னு அப்படியே அந்த டப்பாவை தூக்கி மூஞ்சில் எறிகிற மாதிரி டவால் எறிஞ்சாரா. எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரில. அப்பா
போகும்போது வாட்ச்மேனாக இருக்கும்போதே நீ இந்த வரத்து வரியே, நீலாம் ஓனராக இருந்தால் எப்படி இருப்ப, நினச்சி பாருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தோணலை. மறுபடியும் அந்த டப்பா எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மெக்கானிக் ஷாக்கு, இந்த பக்கம் வச்சா தான் கார் இறக்குவாங்க, அந்த பக்கம் வச்சா ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவனுக்குள்ளே வச்சேன். அதுலேயே நல்ல மனசு யாராவது தூக்கி அந்த பக்கம் எரிஞ்சிருவாங்க, இல்லைன்னா குப்பை தொட்டில் தூக்கிட்டு போயிடுவாங்க. நானும் விடுறதில்ல, வேறு டப்பாவை எடுத்துன்னு போய் வைக்கிறது. கத்தரோட கிருபையில் நிறைய டப்பா எங்களுக்கு வருமா, அதை எடுத்து அங்கே வச்சிடுறது. பார்த்தீங்களாங்க எவ்வளோ நல்ல மனசு உலகத்தில் எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்களேன். இல்லை யார் என்ன சொல்கிறது பாருங்க. பரலோக ராஜா வருகின்றார் பார்க்க வாருங்களே, பூலோகவாசிகளை கேளுங்கள் பாவம் தீர்க்கின்றாரே. பரலோக ராஜா வருகின்றார் பார்க்க வாருங்களே, பூலோகவாசிகளை கேளுங்கள் பாவம் தீர்க்கின்றாரே. உண்மை தெய்வம் உலகையாள உடனே வருகின்றாரே, உண்மை தெய்வம் உலகையாள உடனே வருகின்றாரே. ஆஹா அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, என் ஆண்டவரே நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, என் ஆண்டவரே நான் உம்மை துதிப்பேன். அடர்ந்த காட்டுக்குள் அழகிய நதியாய் தவழ்ந்து வந்தீரையா,